வணக்கம். நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? சேகுவேரா அப்படின்னு அர்ஜென்டினா நாட்டை சேர்ந்தவர். அவர் நல்ல ஒரு போராளி, கம்யூனிஸ்ட். நல்லா எதிர்த்து போராடி அந்த ஆளு வர்க்கத்தை எதிர்த்து நம்ம ஜனங்களோட விடுதலைக்காக ரொம்ப போராடினார். அவர் எப்படி காட்டி கொடுக்கப்பட்டாருன்னா, அவங்க ஊர்லேயே ஆடு மேய்க்கிற ஒருத்தன், இவர் ஒரு மறைவிடத்தில் ஒளிஞ்சிருக்கிறாரு. ஆடு மேய்க்கிற ஒருத்தன் காட்டி கொடுத்துட்டான், இந்த இடத்துல தான் அவர் உட்காந்துருக்கிறாரு, போய் பிடிச்சிக்கங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்கப்புறம் பிடிச்ச அந்த வீரன் கேட்குறான், ஏப்பா உனக்காக தான் நீ நல்லா இருக்கணும்னு தான் அவர் இவ்வளோ போராடினாரு, இவ்வளோ போராடி இவ்வளோ கஷ்டப்பட்டவர் உங்களுக்காக, உங்கள் நாட்டுக்காக, உங்கள் ஜனத்துக்காக உயிரே கொடுக்க ரெடியாக இருக்கிறவரை போய் எப்படி உன்னால் காட்டி கொடுக்க முடிஞ்சுது அப்படின்னதுக்கு அந்த ஆடு மேய்க்கிறவன் என்ன திரும்ப சொன்னான், ஐயோ இவர் நாட்டுக்காக உழைக்கிறாரு, ஜனங்களுக்காக உழைக்கிறார் ரைட்டு, ஆனால் ஏன் ஆடெல்லாம் மேய்க்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குதே, நான் என் ஆட்டை தூக்கி கூட்டிகிட்டு வெளியே வர முடியலையே, என் ஆடெல்லாம் பயந்துக்குது, அதனால தான் நான் எப்பா இவனால் நமக்கு ஏன் தொந்தரவுன்னு சொல்லி நான் காட்டி கொடுத்துட்டேன். அதோட மதிப்பு அவனுக்கு தெரியல. அதுபோல் நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே அப்படி தான், எல்லா போராளிகளும், எல்லாம் நல்லது செய்கிறவங்க எல்லாருக்குமே எவனாவது ஒரு ஆடு மேய்க்கிறவன் இருப்பான். அது மாதிரி வரிஞ்சு கட்டிக்கிட்டு நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் உங்களே காட்டி கொடுக்க ஒரு ஆடு மேய்க்கிறவன் இருப்பான். வேற வழி இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறது? நல்லது செய்யன்னு வந்தால் வரதான் செய்யும். அதனால நல்லது செய்யும் பொழுது ஆடு மேய்க்கிறவன் காட்டி கொடுத்தாலும் அதை பற்றி எப்படி செய்குவார, எதை பற்றியும் கவலைப்படாமல் அந்த ஜனங்களுக்காக தன்னோட உயிரை கொடுத்தது போல் நம்மளும் வாழ்க்கையில் முன்னேறணும். ஒன்றுக்காக உயிரெல்லாம் கொடுங்க, கஷ்டப்படுங்கலாம் சொல்லலை. முடிஞ்ச அளவுக்கு நம்ம முயற்சி செஞ்சு, கஷ்டங்கள்லாம் வரதான் செய்யும், அதை கொஞ்சம் தாண்டி வெளியே வாழ்க்கையில் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.